கர்நாடகா மாநிலம் பெங்களூர்ல டிசம்பர் 6, 2023 அன்னைக்கு விக்டோரியா மருத்துவமனைக்கு ராணின்ற பெண் அவங்களோட பைக்ல சஞ்சய் என்ற நபரை கூட்டிக்கிட்டு ரொம்ப பதட்டமா வந்திருக்காங்க. மருத்துவமனையை சேர்ந்தவங்களும் சஞ்சய் இருக்க நிலைமைய பார்த்து அவரை அவசரமா தீக்காயம் ஏற்பட்ட வார்ட்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டையும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மருத்துவமனை நிர்வாகம் இந்த மாதிரியான சம்பவம் நடந்து யாராவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்களோ அவங்களோட ப்ரொசீஜர்ஸையும் செய்றாங்க. அதுல முதல் வேலை போலீஸ்க்கு தகவல் கொடுக்கிறது. சஞ்சய்ன்ற நபர் தீக்காயம் ஏற்பட்டு தங்களோட மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்கிறத போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹனுமந்தா நகர் போலீஸ் விக்டோரியா மருத்துவமனைக்கும் வராங்க. சஞ்சய மருத்துவமனையில அட்மிட் பண்ண ராணி கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ராணிய விசாரிக்கும் போதுதான் போலீஸுக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. சஞ்சய் கர்நாடகா காவல்துறையை சேர்ந்த கான்ஸ்டபிள்னு. ராணி கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த சஞ்சய் கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ சஞ்சய் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா, சமையல் அறையில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கேஸ் வெடிச்சு இந்த சம்பவம் நடந்ததா சொல்லிருக்காரு. ஹனுமந்தா நகர் போலீஸும் சஞ்சய் சொன்னதை வச்சு இந்த சம்பவம் எதிர்பாராத நடந்த ஒரு நிகழ்வுன்னு நினைச்சு கம்ப்ளைண்ட்டையும் ஃபைல் பண்ணிருக்காங்க. மருத்துவமனையில சஞ்சய்க்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருந்திருக்கு. சஞ்சய்க்கு இந்த கொடூரம் நடந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் 12 நாட்கள் ஆகுது. சரியா டிசம்பர் 19, 2023 அன்னைக்கு சஞ்சய் அவர் கூட வேலை பார்க்கிற ஃப்ரெண்டுக்கு கால் செஞ்சு நான் மேல அதிகாரிங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டும் மேல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததும் சஞ்சய் எதுக்காக வர சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மேல அதிகாரிகளும் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. 12 நாட்களா சஞ்சயோட குடும்பமும் போலீஸும் இந்த சம்பவம் எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது டிசம்பர் 19, 2023 அன்னைக்கு சஞ்சய் போலீஸ் கிட்ட எனக்கு நடந்த இந்த கொடூரம் எதிர்பாராம நடக்கல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண ராணி தான் என் மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சதா சொல்லி எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தியிருக்காரு. போலீஸும் சஞ்சய் சொன்னதை வச்சு ராணிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில ராணிக்கும் சஞ்சய்க்கும் என்ன சம்பந்தம், அவ ஏன் இந்த கொடூரத்தை செஞ்சான்னு சொல்லியிருக்கா. பெங்களூர் சன்னப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர் 30 வயசான சஞ்சய் ராஜையா. சஞ்சய் 2018 பேட்ச் கான்ஸ்டபிள். பசவனக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலைக்கும் ஜாயின் பண்றாரு. பசவனக்குடியில வேலை கிடைச்சதும் அங்க இருக்க தியாகராஜா நகர் மெயின் ரோட்ல வீடு வாடகைக்கு எடுத்து வாழவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஹோம் கார்டா ராணியும் வேலையில சேர்றாங்க. இந்த வேலையில சேர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ராணிக்கு திருமணமும் நடந்திருக்கு. முதல்ல ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சாங்க. நாட்கள் ஆக ஆக 2 பேருக்குள்ளவும் தவறான தொடர்பு ஏற்படவும் ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கும் 2020 இருந்து தவறான தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ராணிக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 2 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அவளோட கணவருக்கு தெரியாம சஞ்சயும் ராணியும் அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. ராணி ஒரு கட்டத்துக்கு மேல அவ வேலை பார்த்துட்டு இருந்த ஹோம் கார்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்லயே இருந்திருக்கா. அவ வேலையை விட்டு நின்னதை கூட அவளோட கணவர் ஏன் வேலையை ரிசைன் பண்ணன்னு பெருசா கேட்டுக்கல. கொஞ்ச நாட்கள் வேலைக்கு போகாம வீட்டுல குழந்தைகளை பார்த்துட்டு இருந்திருக்கா. ராணியோட கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சஞ்சய பாக்கிறதுக்காக அவரோட வீட்டுக்கு போயிருக்கா. அப்போல்லாம் 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ராணிக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் சஞ்சய் அவளுக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. ராணி மேல இருந்த மோகத்துல சஞ்சய் 30 வயசு ஆகியும் திருமணம் செஞ்சுக்கல. கொஞ்ச நாட்கள் வேலைக்கு போகாம வீட்ல இருந்த ராணி திரும்பவும் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்றா. அவ வேலைக்கு போகணும்னு நினைச்ச விஷயத்த அவளோட கணவர் கிட்ட சொல்லல. ஆனா சஞ்சய் கிட்ட சொல்லி அவர் ஓகே சொன்னதுக்கு பிறகுதான் வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்து பெலந்தூர்ல இருக்க ஒரு பிரைவேட் கம்பெனில செக்யூரிட்டியா வேலைக்கும் சேர்ந்திருக்கா. சஞ்சய் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கர்நாடகா சிஎம் அவர்களோட கிருஷ்ணா அலுவலகத்துல டியூட்டி போட்டதுனால அங்க டியூட்டி பார்த்துட்டு இருந்திருக்காரு. சிஎமோட வீட்ல டியூட்டி பார்த்துட்டு இருந்ததுனால சஞ்சயால அடிக்கடி ராணிய சந்திக்க முடியல. அதனால 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது ராணி சஞ்சயோட போன் கால் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணாம அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ போனை எடுக்காததுனால சஞ்சய் ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு. திரும்ப திரும்ப அவளுக்கு கால் பண்ணும்போது ராணி அவரோட காலை அட்டென்ட் பண்ணிருக்கா. அப்போ அவகிட்ட ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிறேன்னு சஞ்சய்
அவ கூட சண்டை போட்டிருக்காரு. 2 பேரும் போன்லயே சண்டை போட்டிருக்காங்க. அப்போ ராணி சஞ்சய் கிட்ட என் கணவர் சபரிமலைக்கு போயிருக்காரு, அவர் வர்றதுக்கு 1 வாரம் ஆகும், அதனால நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கா. சரியா டிசம்பர் 6, 2023 அன்னைக்கு ஜேபி நகர் அஷ்டலட்சுமி லேஅவுட்ல இருக்க ராணியோட வீட்டுக்கு சஞ்சயும் போயிருக்காரு. வீட்டுக்கு போனதும் முதல்ல 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணியோட போனுக்கு ஏதோ ஒரு கால் வந்திருக்கு. ஆனா ராணி அந்த காலை அட்டெண்ட் பண்ணாம கட் பண்ணிருக்கா. சஞ்சயும் ராணியோட கணவர் தான் போன் பண்ணிருக்காரு, நம்ம அவ கூட இருக்கிறதுனாலதான் காலை கட் பண்றான்னு நினைச்சிருக்காரு. திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ சஞ்சய் ராணி கிட்ட நீ அந்த காலை எடுத்து பேசுன்னு சொல்லிருக்காரு. ஆனா அப்பவும் ராணி அந்த காலை அட்டெண்ட் பண்ணல. இங்கதான் சஞ்சய்க்கு ராணி மேல சந்தேகமும் ஏற்படுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கால் வந்திருக்கு. அப்போ சஞ்சய் யார் அதை விடாம கால் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு ராணி கிட்ட இருந்து போனை பிடிங்கிருக்காரு. ராணிக்கு இவ்வளவு நேரமா கால் பண்ணிட்டு இருந்தது அவளோட கணவர்னு சஞ்சய் நினைச்சிட்டு இருந்தாரு. ராணிக்கு கால் பண்ணது அவளோட கணவர் கிடையாது, அவளோட இன்னொரு கள்ள காதலன். சஞ்சய் ராணியோட வாட்ஸ்அப்ப ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல அவ சஞ்சய் கூட மட்டும் இல்லாம இன்னும் 3 பேர் கூட தவறான தொடர்புல இருந்திருக்கா. அவங்க பண்ண சாட்டிங் எல்லாமே அந்தரங்கமான விஷயங்கள். அது எல்லாம் பார்த்துட்டு சஞ்சய் கோவப்பட்டு ராணிய பயங்கரமா திட்டிருக்காரு. பதிலுக்கு ராணியும் கோவப்பட்டு பேசியிருக்கா. அப்படி கோவத்துல பேசும்போது ராணி சஞ்சய பார்த்து இப்படியே ஓவரா பேசிட்டு இருந்த பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுவேன்னு சொல்லிருக்கா. அவ சொன்னதை கேட்டதும் சஞ்சய் உடனே ராணியோட வீட்ல இருந்து வெளியே கிளம்பிருக்காரு. வெளியே கிளம்பி போன சஞ்சய் நேரா பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு ராணியோட வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்ததும் ராணிய பார்த்து அவர் வாங்கிட்டு வந்த பெட்ரோல ராணி கையில கொடுத்து இந்த பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவேன்னு சொன்னல, கொளுத்துன்னு தைரியமா சொல்லிருக்காரு. ஆனா ராணி அவர் கொடுத்த பாட்டில வாங்கல. அவ மேல அதிகப்படியான கோபத்துல இருந்த சஞ்சய் அவர் வாங்கிட்டு வந்த பெட்ரோல அவரே தன் மேல ஊத்திக்கிட்டு நானே என் மேல பெட்ரோலை ஊத்திட்டேன், நீ எனக்கு தீ வைன்னு சொல்லிருக்காரு. ஏற்கனவே சஞ்சய் மேல கோவத்துல இருந்த ராணி அவர் மேல தீய வச்சிருக்கா. சஞ்சய் வலி தாங்க முடியாம பயங்கரமா கத்திருக்காரு. அப்போ அவர் கத்துறத பார்த்து ராணி பயந்து போய் தண்ணிய எடுத்துட்டு வந்து அவர் மேல ஊத்தி தீய அணைச்சிருக்கா. உடனே அவளோட பைக்ல சஞ்சய கூட்டிட்டு விக்டோரியா மருத்துவமனைக்கும் போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது சஞ்சய் ராணி கிட்ட ஏதோ கோவத்துல நடந்துடுச்சு, நீ யார்கிட்டயும் உண்மைய சொல்லாத, சமையல் செய்யும் போது கேஸ் வெடிச்சிடுச்சுன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல சஞ்சய அட்மிட் பண்ணதும் ராணியும் போலீஸ் கிட்ட அவர் சொன்ன மாதிரி தான் போய் சொல்லியிருக்கா. சஞ்சய ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கு அப்புறம் ராணி அவரை பார்க்கவே வரல. அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தான் அவரை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே 12 நாட்கள் சஞ்சய்க்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. அப்போ திடீர்னு சஞ்சய் என்ன நினைச்சாரோ தெரியல, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட நான் மேல அதிகாரிகளை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காரு. டிசம்பர் 19, 2023 அன்னைக்கு போலீஸ் கிட்ட ராணி தான் தன்னோட இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அவரோட வாக்குமூலத்தை வச்சு ராணிய போலீஸ் கைது செஞ்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில ராணியும் உண்மைய ஒத்துட்டு இருக்கா. போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து 2 நாட்கள் கழிச்சு, அதாவது டிசம்பர் 21, 2023 அன்னைக்கு சஞ்சய் சிகிச்சை பலனளிக்காம இறந்து போயிருக்காரு. அவர் கடைசியா பேசின ஆடியோ டெலிகிராம் குரூப்ல கொடுத்திருக்கேன், பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. டெலிகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் பின் பண்ணிருக்கேன். சஞ்சய் பேசினதுனால ராணி கோவத்துல ஒரு சில வார்த்தைகளை விட்டு இருந்தாலும் சஞ்சய் நிதானமா யோசிச்சு ராணியோட வீட்டை விட்டு வெளியே போனவர் திரும்பவும் பெட்ரோல் வாங்கிட்டு ராணியோட வீட்டுக்கு வராம இருந்திருந்தா ஒருவேளை அவருக்கு இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்காதோ என்னவோ. ராணியும் கோபத்துல இருந்ததுனால என்ன பண்றோன்னு யோசிக்காம சஞ்சய் சொல்றாருன்னு அவருக்கு அந்த கொடூரத்தையும் செஞ்சிருக்கா. கோபம் ஒரு மனிதர்களை எந்த அளவுக்கு வேணும்னாலும் கொண்டு போய் விடுன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். சஞ்சய கொலை பண்ணதுக்காக ராணி இப்போ ஜெயில கம்பி நின்றுருக்கா. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேறொரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.